இன்றைக்கி நாம் பிஐடி அதாவது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிஐடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறப்புறுப்பு வழியாக கர்ப்பப்பை வாய் வழியாக கிருமிகள் கர்ப்பப்பைக்கு போய் கர்ப்பப்பை, கருக்குழாய், முட்டைப்பை எல்லாத்தையும் பாதிக்கிறது தான் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இது இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நமக்கு எதிர்ப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை. அதுவும் இது செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கிற விமனுக்கு தான் இது அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. ப்ளஸ் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருந்தாலும் இது வரலாம். அதுவும் இல்லாமல் உடம்பில் எதிர்ப்புத்தன்மை கம்மியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு என்ன தீர்வு என்பதை அடுத்த பதிவில் நாம் பேசலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.